Hi students, நம்ம வந்துட்டு chapter number 4 heat அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். Last classல வந்துட்டு calorimetry அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்து heat capacity வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு specific heat capacity என்ன, calorimeter அப்படினா என்ன, thermostat அப்படினா என்ன, thermos flask அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிளாஸோட இந்த chapter வந்துட்டு finish ஆகுது. So first 40 page number 40ல specific heat capacity அப்படினா என்னன்னு பார்க்கலாம். When the heat capacity of a substance is expressed for unit mass, it is called specific heat capacity. ஒரு heat capacity ஒரு substance ஓட heat capacity-ய அதோட unit mass-ல express பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா specific heat capacity ன்னு சொல்லுவோம். Specific heat capacity of a substance is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of substance by 1 degree Celsius or 1 Kelvin. So specific heat capacity ஒரு substance ஓட specific heat capacity எப்படி define பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா amount of energy required எவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவைப்படுது எதுக்கு அப்படின்னா temperature 1 kilogram of substance ஒரு 1 kilogram அந்த substance ஓட 1 kg அந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு அந்த 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறத தான் என்ன சொல்லலாம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. It is denoted by symbol C. இது எந்த சிம்பிளால் denote பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா C சிம்பிள்னால denote பண்ணுவோம். Specific heat capacity is equal to amount of heat energy required by mass into rise in temperature. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா amount of heat energy required எவ்வளோ heat energy நமக்கு தேவைப்படுது Q divided by mass அந்த substance ஓட mass into rise in temperature எவ்வளோ temperature இதை ரைஸ் பண்ணுறோம். அப்போ C is equal to Q by M into delta T. The SI unit for specific heat capacity is joule kg to the power minus 1 k to the power minus 1. ஸோ இதோட SI unit specific heat capacity ஓட SI unit பார்த்தீங்கன்னா joule kg to the power minus 1 and k to the power minus 1. So இதான் வந்துட்டு specific heat capacity. So it is the amount of energy required to raise the temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. Next பாருங்க calorimeter. So calorimeter அப்படின்னா என்ன? A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. So calorimeter அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா எவ்வளோ ஹீட் கெயின் பண்ணியிருக்கோம், ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஹீட் கெயின் ஆகிருக்கு, அது எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்குங்கிற அமௌண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த calorimeter அப்படிங்கிற டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ வெசல் மேட் அப் ஆஃப் மெட்டல் லைக் காப்பர் ஆர் அலுமினியம் which are the good conductors of heat and electricity. ஸோ இதில் என்ன இருக்கும், இதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு வெசல் மாதிரி இருக்கும். அந்த வெசல் வந்துட்டு எந்த மெட்டல்னால ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் அலுமினியத்தினால ஆயிருக்கும். ஏன் காப்பர் அண்ட் அலுமினியத்தினால ஆயிருக்குன்னா இது வந்துட்டு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குட் கண்டக்டர்ஸ், இது நல்லாவே ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால அந்த வெசல்ஸ் வந்துட்டு காப்பர் இல்லாட்டி அலுமினியத்தினால ஆயிருக்கும். The metallic vessel is kept in an insulating jacket to prevent the heat loss to the environment. ஸோ அந்த மெட்டாலிக் வெசலை எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் லாஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஹீட் லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதை வச்சுருப்பாங்க. தேர் ஆர் 2 holes in it. அதில் வந்துட்டு 2 holes இருக்கும். Through one hole a thermometer is inserted. ஒரு ஹோல் வழியாக தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டென்ட், அந்த வெசல்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக. எ ஸ்டிரர் இஸ் இன்சர்ட்டட் த்ரூ அனதர் ஹோல் ஃபார் ஸ்டிரிங் த கண்டென்ட் இன் த வெசல். ஸோ இன்னொரு ஹோலில் என்ன இன்சர்ட் பண்ணியிருப்போம்னா ஒரு ஸ்டிரரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம். அது எதுக்கு அப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா
உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸ்டிர் பண்ணுறாங்கன்னா கலக்கிறதுக்காக அதை இன்சர்ட் பண்ணியிருப்போம். The vessel is filled with liquid which is heated by passing the current through the heating element. ஸோ அந்த வெசல் எதனால் ஃபில் பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்னால் ஃபில் பண்ணியிருப்போம். எதுக்கு வாட்டர்னால் ஃபில் பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் வந்துட்டு கரண்ட் பாஸ் பண்ணி அந்த வாட்டர் நல்லா ஹீட் ஆகும். யூஸிங் திஸ் டிவைஸ் we can measure the heat capacity of a liquid in the container. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டி அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கெலோரிமீட்டர். ஸோ இதான் வந்துட்டு மெட்டாலிக் வெசல். இது வந்துட்டு காப்பர் இல்லாட்டி அலுமினியத்தினால் ஆயிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் அலுமினியம்ஸ் ஆர் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால் இது வந்துட்டு இதாக இருக்கும். இந்த வெசல் எதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹீட் அதான் வந்துட்டு ஹீட் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஜாக்கெட்டில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோலில் வந்துட்டு தெர்மாமீட்டர் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக. இன்னொரு ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிரரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்துட்டு ஸ்டிர் பண்ணுற கலக்கிறதுக்காக. ஸோ இந்த வெசலில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு ஹீட்டை பாஸ் பண்ணி அந்த லிக்விடை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணுவோம். அப்போ அந்த டிவைஸை வச்சு நம்ம அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய லிக்விடோட ஹீட் கெப்பாசிட்டியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கெலோரிமீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெர்மோஸ்டாட். A thermostat is a device which maintains the temperature of a place or an object constant. ஸோ தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸ் எதுக்குன்னா ஒரு பிளேஸ் இல்லாட்டி ஆப்ஜெக்டில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய இடத்துல இதை பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு இதை தெர்மோஸ்டாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இட் இஸ் a device used to maintain the temperature of a place or an object constant. கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு பிளேஸ் இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட். The word thermostat is derived from 2 Greek words, thermo meaning heat and static meaning staying the same. ஸோ இந்த வேர்ட் தெர்மோஸ்டாட் அப்படிங்கிற வேர்டு நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணோம்னா க்ரீக் வேர்ட்ஸ் 2 க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணோம். தெர்மோ அப்படின்னா ஹீட், ஸ்டாட்டிக் அப்படின்னா ஸ்டே இன் த சேம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதுதான் வந்து தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மோஸ்டாட் ஆர் யூஸ்ட் இன் எனி டிவைஸ் ஆர் சிஸ்டம் that gets heated or cools down to preset temperature. இந்த தெர்மோஸ்டாட்டை எந்த ஒரு டிவைஸ் இல்லாட்டி எந்த சிஸ்டத்தில் வேணாலும் யூஸ் பண்ணாது வந்துட்டு ப்ரீசெட்டாக அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டத்துலேயோ ஒரு டிவைஸ்லேயோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்துட்டு நாம் வந்துட்டு ப்ரீசெட் பண்ணிக்கலாம். It turns an appliance or a circuit on or off when a particular is reached. ஸோ இது எப்போ இந்த இப்போ நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அப்ளையன்ஸில் அது எப்போ அந்த அப்ளையன்ஸ் ஆஃப் ஆகும்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனேயும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். Devices which use thermostat include building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as kitchen equipments including oven and refrigerators. So devices in the thermostatல எந்தெந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹீட்டர், ரூமில் இருக்கக்கூடிய ஹீட்டர், ஏர் கண்டிஷனர் அதாவது ஏசியில், நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹீட்டரில், அதே மாதிரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸை தான் வந்துட்டு மைக்ரோவேவ் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த தெர்மோஸ்டாட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எ தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன்ஸ் போத் அஸ் எ சென்சார் அண்ட் த கண்ட்ரோலர் ஆஃப் தெர்மல் சிஸ்டம். சில நேரங்களில் இந்த தெர்மோஸ்டாட் வந்துட்டு 2ஆக ஃபங்க்ஷன் ஆகும். சென்சாராகவும் ஃபங்க்ஷன் ஆகும், தெர்மல் சிஸ்டத்தோட கண்ட்ரோலராகவும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் which maintains the temperature of a place or a object கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு பிளேஸ்லேயே ஒரு ஆப்ஜெக்ட்லேயே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது. இது அதிகமாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹீட்டரில், சென்ட்ரல் ஹீட்டரில், வாட்டர் ஹீட்டரில், அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லேயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ வந்துட்டு ஒரு ஹீட்டை நம்ம செட் பண்ணி ஒரு டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிவைஸ் அந்த ஹீட்டை ரீச் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். சில நேரங்களில் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த தெர்மோஸ்டாட் வந்துட்டு சென்சாராகவும்
தெர்மல் சிஸ்டத்தோட கண்ட்ரோலராகவும் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் thermoflask. The thermoflask is an insulating storage vessel that keep its content hotter and cooler than the surroundings for a longer time. So thermoflask அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டோரேஜ் வெசல் தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர், இப்போ நமக்கு வாட்டருங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்துட்டு ஹாட்டராகவோ கூலராகவோ வச்சுக்கோ. அதாவது வந்துட்டு சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய இதுக்கு சரௌண்டிங்ஸை சப்போஸ் கூலாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஹாட்டாகவே அது வந்து வச்சுக்கோ, அதோட லாங்கர் டைம். ஸோ நிறைய நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும். It is primarily made to enhance the storage period of a liquid by maintaining a uniform temperature and avoiding the possibilities of getting a bad taste. ஸோ இது ப்ரைமாக வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பீரியடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோரேஜ் பீரியடை அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு லிக்விடோட ஸ்டோரேஜ் பீரியட் அதிகப்படுத்துறதுக்கு எப்படின்னா அந்த லிக்விடோட டெம்பரேச்சர், யூனிஃபார்ம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அது பேட் டேஸ்ட் வரக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஒர்க்கிங் ஆஃப் thermoflask. thermoflask எப்படி ஒர்க் பண்ணுன்னு பாருங்கள். A thermoflask has double walls. ஸோ thermoflaskல எப்படி இருக்குன்னா டபுள் வால்வ் இருக்கும், which are evacuated. It is silvered on the inside. ஸோ இன்சைடில் பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கும். That inside silver. The vacuum between the two walls prevent heat being transferred from inside to the outside by conduction and convection. ஸோ இதில் இருக்கக்கூடிய வால் வேக்கம், அதாவது வந்துட்டு ரெண்டு வால்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேக்கம் வந்துட்டு என்ன ப்ரிவென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்துட்டு இன்சைடு அண்ட் அவுட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அது பார்த்துக்கும். கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் மூலயமா அது பார்த்துக்குங்கிறாங்க. ஸோ thermoflaskல வந்துட்டு ரெண்டு வால்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய வால்ஸ் வந்துட்டு சில்வர் வாலாக இருக்கும். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய வேக்கம் வந்துட்டு என்ன ப்ரிவென்ட் பண்ணுன்னா ஹீட் வந்துட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் போகாமல் அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். எப்படின்னா கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் மூலயமா அதை ப்ரிவென்ட் பண்ணும். With very little air between the walls, there is almost no transfer of heat from the inner wall to the outer wall or vice versa. ஸோ வந்துட்டு லிட்டில் ஏர் தான் அந்த வால்ஸுக்கு, அந்த ரெண்டு வால்க்கும் நடுவில் ரொம்ப கம்மியான ஏர் தான் இருக்கும். ஸோ அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு நடக்காது. கண்டக்ஷன் கேன் ஒன்லி அக்கர் at the points where the two walls meet at the top of the bottle and through an insulated support at the bottom. ஸோ கண்டக்ஷன் எப்படி எங்கே நடக்கும்னா வந்துட்டு எங்கே அந்த ரெண்டு வால்வும் மீட் ஆகுதோ அங்கே தான் வந்துட்டு கண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது வந்துட்டு பாட்டிலோட டாப்பில் தான் வந்துட்டு அந்த ரெண்டு வால்ஸும் மீட் ஆகும், அங்கே தான் வந்துட்டு இந்த கண்டக்ஷன் நடக்கும். The silvered walls reflect radiated heat back to the liquid in the bottle. ஸோ சில்வர் என்ன பண்ணுன்னா அந்த ஹீட் அந்த பாட்டிலில் ரேடியேட் ஆகக்கூடிய ஹீட்டை வந்துட்டு அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விடுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்துட்டு thermoflask வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, கெலோரிமீட்டர்னா என்ன, தெர்மோஸ்டாட் அப்படின்னா என்ன, thermoflask அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.